அது எந்த வகையிலையும் பயன் இல்லை. நீங்கள் கட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இதுவரைக்கும் அவர் எடுத்த எந்த படமும் ஃபெயிலியர். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாக இருக்கிறாங்க. சங்கர் சாருடைய பேராசைன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பேராசையும் அதுதான். S3 ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் அவர்களோட தான் இருக்கும். அவர் வார்ம் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் பேசப்படுற எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு மிமி போடுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மூவி தான். நீங்களே எல்லா இடத்துலையும் வந்துட்டு பேசுகிற ஒன்று அதுவாக தான் இருக்குது. எதனால் இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு வந்துச்சு சார் அந்த மூவியில்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சங்கர், கமல், லைக்கா அப்படிங்கும்போது அனிருத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நபர்கள்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கற்பனையோட உள்ளே போகிறாங்க. அந்த கற்பனைக்கு சங்கர் வந்து தகுந்த பதில் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா இல்லை. ஸோ அதுதான் வந்து எல்லாரையுமே முதல்ல அப்செட் பண்ணது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் வந்து எல்லாமே லைட்ரு சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. ரொம்ப அது லஞ்சம், லாவண்யம், ஊழல், ஒரு அழுத்தமான சென்டிமெண்ட்டு அப்படி இப்படின்லாம் போனால் அவங்க வந்து அதை கிரிஞ்சுங்கிறாங்க, இல்லைன்னா பூமருன்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சங்கரே ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கார். அதை இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உணர்ந்து அதை பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். அன்னைக்கு இங்கே இருந்த ரசனை வேறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நடுவில் கொரோனா வந்த பிறகு ஓடிடி உள்ளே வந்துச்சு. இந்த ஓடிடி வந்து பல மாநிலங்கள படங்களை, பல மொழி படங்களை நமக்கு அறிமுகப்படுது. அப்போ இங்கே இருக்கிறவங்க நல்ல நல்ல படங்கள்லாம் பார்த்து, ரொம்ப புதுமையான படங்கள்லாம் பார்த்து, அடா இப்படிலாம் படம் பண்ண முடியுமாங்கிற ஒரு ரசனை மேம்பாட்டுக்கு வந்துட்டான். இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் பழைய காலத்து படம் மாதிரி, அன்னைக்கு சங்கர் எடுக்கும்பொழுது அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சத்தை அவனும் கையிலே கொடுக்குறதில்ல. சார் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி அங்கே வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போங்க சார்ன்றான். அங்கே ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன், சாவியை வாங்கிட்டு போங்க சார்ன்றான். பணமாக யாரும் கொடுக்குறதில்ல. அப்படி ஒரு 10,000 20,000 கொடுக்குறதுனா கூட ஜிபே பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வர்ற படம் அது. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும். பட் அதெல்லாம் அவர் பண்ணாதது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. எல்லோரும் ட்ரோல் பண்ணுறதுல ஒன்றும் அது தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பணம் கொடுத்து உள்ளே வர்றான், அவனை அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அவன் திட்ட தான் செய்வான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக சார். நம்மளோட சேனல்லே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் வந்துட்டு உண்மையிலே நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்பவே பெருசாக இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருந்தீங்க. உங்களை எந்த விதத்தில் எவ்வளோ அளவு அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு சார்? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா, இந்த படத்தினுடைய லெங்க்த்தை குறைச்சோம்னா ஓரளவுக்கு இதை ஒரு சரியான படமாக கொடுத்துட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்போதுமே ஒரு படம் திரைக்கு வருது, வந்த பிறகு பரவலாக அப்படி ஒரு கருத்து வருது அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அது ரொம்ப கிறிஸ்பான ஒரு படமாக மாற்றிடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இந்த படத்தை நான் பார்த்தோன்னே இதில் வந்து நிறைய சீன் வந்து லேகாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு இன்னொரு 2 நாளில் இந்த படம் வந்து ஒரு கிறிஸ்பாக திரைக்கு வந்துடும். ஒரு அரை மணி நேர படத்தையாவது அவங்க கட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சங்கர் வந்து ரொம்ப பிடிவாதமாக, இல்லை நான் ஒரு சீன் கூட கட் பண்ண மாட்டேன், இதில் இந்த படம் நிச்சயமாக ஓடும். ஆரம்பத்தில் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் உள்ளே வர்றாங்க, அவங்க ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி க்ரௌடு உள்ளே வந்ததுன்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்லாம் அவர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார், கட் பண்ண வேணாங்கிறதுக்கு. அதுக்கப்புறமும் இல்லை நீங்கள் எப்படியாவது கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்பொழுது 11 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஆல்மோஸ்ட் ஒரு 11 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த படத்தில் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது அவ்வளோ வந்துட்டு மக்கள் அது எந்த வகையிலையும் பயன் இல்லை. அது நீங்கள் கட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, கட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அது கண்டிப்பாக சார். இந்த இந்தியன் 2 மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரைட்டர்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க சொன்னாங்க சார். மலையாளமில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு இந்த படம்லாம் ஹிட் ஆகிறதுக்கு ரைட்டர்ஸ் தான் காரணம். கன்னடமில் காந்தாரா படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கும் ரைட்டர்ஸ் தான் காரணம். ஆனால் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கும் ரைட்டர்ஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளோட தமிழ் சினிமா ரைட்டர்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணுது சார்? இல்லை, அந்த ரைட்டர்ஸ் தான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கதை வந்து சங்கருது. நீங்கள் கதையையும் அந்த காட்சிகளையும் சரியாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா, டயலாக்குங்கிறது ஒரு 2ஆம் பட்சம் தான். பாலகுமாரன்லாம் சங்கரோடு சேர்ந்து படம் பண்ணும்பொழுது அந்த ஜென்டில்மேன்லாம் அப்படி இருக்கும் டைலாக்லாம்.
ஒரு டைலாக்கையும் நீங்கள் நினச்சி பரவசப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சுஜாதா அவரோட ட்ராவல் பண்ணார், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அவர் வந்து 3 ரைட்டர்ஸோட ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அது அவசியம் இல்லை. யாராவது ஒரு நல்ல ரைட்டரை இங்கேயே செலக்ட் பண்ணி இவங்க 3 பேருமே கூட வேண்டாம், வேறு யாராவது கூட ஒரு நல்ல ரைட்டரை ஒருத்தரை மட்டுமே வச்சு ட்ராவல் பண்ணியிருந்தா குழப்பமே இல்லாமல் போயிருக்கும். இன்னொன்று வந்து இப்போ பாரதி ராஜாலாம் ஆரம்ப காலத்தில் வரிசையாக ஒரு 7-8 படம் சில்வர் ஜூப்ளி படங்களாக கொடுத்தாரு. யார் கதைன்னா செல்வராஜ் கதை, செல்வராஜுடைய கதை, அவருடைய டயலாகு. அப்போ இங்கே இயக்குனர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கதை வாங்கிறதுக்கு முதல்ல கூச்சப்படாமல் இருக்கணும். அப்போ தான் நல்ல படங்கள், புது புது படங்கள்லாம் வரும். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க. ஏன் நம்மளால் கதையை யோசிக்க முடியாதா, நம்மளால் எழுத முடியாதா அப்படின்லாம் இவங்க நினச்சிட்டு ஒன்று பண்ணும் பொழுது அரைச்சமாவே அரைக்கிற சூழ்நிலை வருது. இப்போ பாருங்கள், வெற்றிமாறன் வந்து படத்தை ரொம்ப வருஷ கணக்கில் எடுப்பார், நினச்சதையே திரும்ப திரும்ப எடுப்பார், அப்புறம் போட்டு பார்ப்பார், சரியாக வரலன்னா மறுபடியும் எடுப்பார். அப்படி 1000 குறைகள் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் எடுத்த எந்த படமுமே ஃபெயிலியர் ஆனதில்லை. இது வரைக்குமே எல்லா படமுமே ஹிட் ஆகிருக்கு. என்னென்னா கதைகளை வெளியில் வாங்குறாரு, நாவல்களை படிக்கிறாரு, நல்ல நாவல்களை எடுத்து படமாக பண்ணுறாரு. அப்போ புதுசாக அவர்கிட்டேருந்து படங்கள் வருது. இதை ஏன் இந்த மாதிரி பெரிய டைரக்டர்கள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக கூட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓகே சார், கண்டிப்பாக சார். இப்போ இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்க இப்போ பார்ட் 2 வந்துட்டு வந்திருக்கு, பார்ட் 3யும் வரப்போகுது. அதனால தான் இந்த படம் இவ்வளவு லேகாக ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சங்கர் சாரோட ஒரு பெரிய பேராசையாக இருக்குமா? அதனால தான் அவர் இப்படி பண்ணாரா? சங்கர் சாரோடைய பேராசைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருடைய பேராசையும் அதுதான். ஏன்னா இப்போ ஒரு 350 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பெரும் பகுதி வந்துடுது. அப்போ அதை ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணும்போது 350 கோடியில் நமக்கு 2 படம் கிடைக்குதுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்திருக்கு, லைக்கா நிறுவனம் உட்பட. இப்போ நியாயமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சார் எக்ஸஸாக வந்தால் கூட பரவாயில்ல சார், நமக்கு படம் நல்லா வரணும், நீங்கள் கிறிஸ்பாக ஒரு படம் கொடுங்க, போன வரைக்கும் போகட்டும், எடுத்து போட்டுடலான்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த இந்தியன் 2ங்கிறது இன்ட்ரோலோட முடிஞ்சிருக்கும், இந்தியன் 3 இன்ட்ரோலுக்கு பிறகு வந்திருக்கும். அப்போ டோட்டலாக ஒரு படமாக பார்க்கும்போது நமக்கு நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 2 படம் கிடைக்கிது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருந்துட்டாங்க. அதே மாதிரி கமல், அதே மாதிரி சங்கர், அவங்களுக்கு என்னென்னா 2 படத்து சம்பளம் அப்படின்லாம் அவங்க ஆசைப்பட்டதனுடைய விளைவு தான் இப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று, இப்போ இந்த படத்தில் காட்சிகள் எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பாக சொல்ல வேண்டியதெல்லாம் ஏன் அப்படி நீட்டி முழக்கியிருக்காங்கன்னு தான் பல பேர் கேட்குறாங்க. அது காரணம் என்னென்னா ஃபுட்டேஜ் இல்லை. நீங்கள் இழுக்கணும்னா, இந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தை கொடுக்கணும்னா இதெல்லாம் அப்படியே வச்சா தான் முடியும். அப்படியே வச்சது தான் இன்றைக்கி பயங்கரமாக பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஓகே சார். ஆனால் வந்துட்டு மேக்ஸிமம் டிலே, இந்த ரிலீஸிங்க்கு டிலே ஆனதுக்கு மூல காரணம் வந்துட்டு கமல் சார் தான். அவர் வந்து டப்பிங்க்கு கூட நான் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில பேர் வந்து பேசுகிறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து 3rd பார்ட் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் செகண்ட் பார்ட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமல் சார் சொன்னதாகவும் வந்துட்டு சில நியூஸும் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, அது நாங்கள் தான் சொன்னோம் வலைக்கு. சொல்லுங்கள் சார். ஓகே, என்னென்னா இப்போ கமல் வந்து ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு சினிமாவில் ஒரு குழந்தையிலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு படத்தை பார்க்கும்போது இது லேகாக இருக்குது, இதை ரசிக்க மாட்டாங்கங்கிறது நிச்சயமாக தெரியும்ல. அப்போ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் சொல்லும் பொழுது சங்கர் மாதிரி ஆட்கள் கன்சிடர் பண்ணணும். அவரும் சங்கரும் பெரிய கிட்டுகள்லாம் கொடுத்தவர், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்போவுமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் கமல்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி இருக்குமோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ அவமானம் தேவையில்லை. பணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிடலாங்க, அது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு இன்னொரு படம் வெற்றி படத்தை அவர் கொடுத்து பணத்தை சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இந்தியன் 2 இவ்வளவு கேவலமாக இருக்குது, இவ்வளவு இதாக இருக்குதுன்னு சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல, அது ஒன்று சங்கர் மீது விழுகிற கல்லடி தானே. இப்போ இதை வந்து அவர் எங்கே போய் துடைக்க முடியும் இந்த அவமானத்தை? கண்டிப்பாக சார். நிறைய நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. கமலோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஆஃப்டர் அ லாங் டைம் வந்துட்டு இந்தியன் மூவி, அதோட ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த படத்தில் வந்து அதை விட பெட்டராக நிறையா இருக்கும், நிறைய காட்சிகள் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நிறைய நியூஸஸ்லாம் கூட நடுவில் வந்துச்சு, இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்களாம், இந்த மாதிரிலாம் அவரை காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் பார்த்துருக்காங்க நிறைய பேர். அண்ட் தென் நியூ கேரக்டர்ஸும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு மட்டும்தான் வந்துட்டு இந்தியன் பார்ட் 3 இருக்குமா, இல்லை வேறு யாருன்னா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியன் 3ல வந்து காஜல் அகர்வால் இருக்காங்க, புதுசாக வர்றதுன்னா அவங்க தான் வருவாங்க. ஓகே. அப்புறம் இதில் மாரிமுத்து கேரக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி வருது. ஓகே. அப்புறம் எஸ்ஜே சூர்யா இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு போகிறாரு.
அதில் வந்து அவருடைய பெரிய ஆட்டம் ஒன்று இருக்குது. அந்த படத்தை சுவாரஸ்யமாக்குவதற்கு அவர் ஒரு காரணமாக இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முன்முடிவுக்கு வரவே முடியாது போல இருக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது இருக்கும். ஸ்டே டியூன்ட் வித் H3 Studios.